ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை லிட்டில் பேப்பர். நம்ம ரூஸ்டர் சேனல் பிரத்யேகமாக குழந்தைக்காக ஒரு புதுமையான ஒரு ஷோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோ தான் மை லிட்டில் பேப்பர். இந்த ஷோவில் நான் அப்படி என்ன சொல்லித்தர போகிறேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஷோவில் நான் உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்க போகிறீங்க. ஹலோ பேரண்ட்ஸ், ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? என் பையன் எப்போதுமே மொபைலே நோண்டிட்டு இருக்கான், கேம்ஸு டிவி பார்த்துட்டே இருக்கான், டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? இனிமேல் ஃபீலே பண்ண தேவையில்லை. நம்ம ரூஸ்டர் சேனல் உங்கள் குழந்தைகளுக்காக தான் பிரத்யேகமான ஒரு ஷோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் மை லிட்டில் பேப்பர். இந்த ஷோவில் நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லித்தர போகிறேன். உங்கள் குழந்தைங்கள் அவங்களோட டைமை பொன்னான நேரமாக மாற்ற போகிறாங்க. சரி, இந்த வார நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னு அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களா? வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஓகே, ஷோக்கில் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க என்ன நான் சொல்லித்தர போகிறேன்னு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோனால் உங்களுக்கு 3D ஃப்ளவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு, அதே நம்ம பேப்பரில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ A4 கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ வாட் எவர் உங்களோட சாய்ஸ் தான் கலர்ஸ்லாம். ஸோ க்ரீன் கலர் நம்ம லீஃப் யூஸ் பண்ணிக்கலாம். வயலட்டு, க்ரீனு அண்ட் ரெட் எடுத்திருக்கேன். ஆரஞ்சும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ரெட் கலர் எடுக்க போகிறேன். ஸோ ரெட் கலர் நான் பெட்டல்ஸ் பண்ணுறதுக்காக ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அகெயின் இதை ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ குட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு A4 ஷீட்டை 4ஆக நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒவ்வொரு காலமாக கிடச்சிருக்கு. எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 and 4 காலம்ஸ் இருக்குது. இதை சிசர்ஸ் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். குட்டீஸ், உங்களுக்கு சிசர் ஹேண்டில் பண்ண முடியலன்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்குங்க. ஸோ ஹேண்டில் பண்ண தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சிசர் வச்சு அழகாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஒரு A4 ஷீட்டை நம்ம 4 பார்ட்டாக நம்ம கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. 4 சைஸஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் லேயர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் லேயரை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் ஒன் மோர் டைம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணணும்னா, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஒன் மோர் டைம் கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்டு, அதுக்கு அடுத்தது அகெயின் ஒன் மோர் ஃபோல்டு. அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடச்சிரும். இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்ஜில் ஷார்ப் அண்ட் கோன் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ உங்களோட பென்சில் எடுத்துக்கங்க. எல்லாருக்குமே தெரியும் பெட்டல் என்ன ஷேப்பில் இருக்கும்னு. ஸோ இங்கேருந்து 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு, அதேமாரி இந்த ரைட் சைட்லேயும் ஒரு கேப் விட்டுட்டு, இங்கேருந்து ஒரு பெட்டல் ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கணும். வாவ், சூப்பர். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அழகாக ஒரு பெட்டல் ஷேப்பில் அழகாக வரைஞ்சிக்கணும். ஸோ இப்போ சிசரை வச்சு நீங்கள் அழகாக கட் பண்ணணும். ஸோ குட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு A4 ஷீட்டை ஓகே. ஸோ நான் இப்போ கட் பண்ணிட்டேன். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு கேப் விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டல் தனித்தனியாக வந்துடும். ஸோ அப்புறமா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் கிடைக்காது. ஸோ இப்படி கட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். வாவ், ஸோ சூப்பரான ஒரு ஃபஸ்ட் லேயர் பெட்டல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட் லேயர். ஸோ இதை வச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது லேயர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திருப்பி அதே ஸ்டெப்ஸை நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் இங்கே ஒரு ஃபோல்டிங். குட்டீஸ், உங்களுக்கு பெட்டல் வரைய முடியலன்னா உங்கள் சிஸ்டர் இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு அழகாக பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இல்லை பிரிண்டட் எடுத்துக்கூட ட்ரேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3D ஃப்ளவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. அதே நம்ம ஓகே, ஃபஸ்ட் லேயர் முடிச்சாச்சு. செகண்ட் லேயரு இப்போ முடிக்க போகிறோம். பட் இதில் என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட் லேயரில் நம்ம பாட்டம் நம்ம கட் பண்ணாமல் வச்சுட்டோம். இந்த செகண்ட் லேயரில் இந்த எட்ஜில் சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் லேயரில் இந்தமாரி ஒரு ஹோல்ஸ் இருக்காது. நம்மளுக்கு செகண்ட் லேயரில் இந்தமாரி ஹோல்ஸ் தேவை. ஸோ அப்போ தான் நம்மளோட ஃப்ளவர் ஒரு 3D லுக்கில் வரும்.
ஸோ இப்போ வந்து தேர்டு லேயரை நம்ம அதேமாரி செய்யலாம். கலர்ஸ்லாம் ஸோ க்ரீன் கலர் வந்து நம்ம லீஃப் யூஸ் பண்ணிக்கலாம். வயலட்டு, க்ரீனு அண்டு ரெட்டு எடுத்திருக்கேன், ஆரஞ்சும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஸோ தேர்ட் லேயர்லேயும் அதேமாரி பாட்டம் வந்து கட் பண்ணியிருக்கேன். தேர்ட் லேயர் ஓகேவா. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபோர்த் லேயர் அகெயின் சேம் ஸ்டெப். ஸோ ரெட் கலர் வந்து நான் வந்து பெட்டல் ஸோ அகெயின் பாட்டம் கட். ஓகேவா, இதுதான் ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் லேயர். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் லேயர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லேயரில் நான் சென்டரில் வந்து ஹோல்ஸ் இல்லை, இதான் ஃபஸ்ட் லேயர், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் லேயர். ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ளவருக்கான பெட்டல்ஸ் நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது எப்படி அசம்பிள் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபெவிகால் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபெவிஸ்டிக் வாட் எவர் க்ளூ இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் லேயர் எடுத்துக்கலாம். வித்தவுட் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட் லேயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெவிகாலை வந்து நீங்கள் சென்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் எடுத்துக்கோங்க. பட் இதில் வந்து எத்தனை பெட்டல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. பட் நம்ம ஆல்ரெடியே ஃபஸ்ட் லேயரில் வந்து 8 பெட்டல்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் லேயரில் வந்து நம்ம 8 பெட்டல்ஸ் வேணாம், ஸோ 7 பெட்டலாக ரெடியூஸ் பண்ணணும். அது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, சிம்பிள் டெக்னிக் தான். ஸோ இந்த சென்டரில் ஒரு கட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ ஃபெவிகாலை வந்து இந்த ஒரு லேயரில் இந்த ஒரே ஒரு பெட்டலில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நீட்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த லேயர் வந்து இதுக்கு மேலே அப்படியே ஓவர்லாப் பண்ணிடணும் அந்த பெட்டலை. ஸோ இப்படி நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 8 பெட்டல்ஸ் இருந்த இடத்துல வந்து 7 பெட்டல்ஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் சென்டரில் ஸ்டிக் பண்ணணும். வாவ். ஸோ தேர்ட் லேயர். ஸோ செகண்ட் லேயர் வந்து நம்ம 7 பெட்டல்ஸாக நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம 6 பெட்டல்ஸாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் ஸ்டெப், சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெட்டலை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. சரி, ரிமூவ் பண்ணியாச்சா. ஸோ இப்போ அகெயின் ஒரு பெட்டல் மேலே ஒரு பெட்டல் ஓவர்லாப் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 பெட்டல்ஸாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அகெயின் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இதை ஸ்டிக் பண்ணணும். சூப்பர். ஸோ ஃபைனல் லேயர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 5 பெட்டல்ஸாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 லேயர்ஸை கட் பண்ணுறோம். பாருங்கள், 2 பெட்டல்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். எஸ். ஸோ அகெயின் திருப்பியும் ஒரு பெட்டல் மேலே ஒரு பெட்டல் நம்ம ஓவர்லாப் பண்ணுறோம். சொல்லுங்கள், எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது? இப்போ 5 பெட்டல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ சென்டரில் வந்து உங்கள்கிட்ட எதனா பீட்ஸோ இல்லை ஸ்டோன்ஸ் எதுவும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் இருக்குது. ஸோ அதை வந்து நான் சர்க்கிளாக கட் பண்ணி சென்டரில் நான் ஒட்ட போகிறேன். நமக்கு வந்து ஸ்மால் சர்க்கிள் இருந்தால் போதும். Look at this. சூப்பராக ஒரு 3D ஃப்ளவர், அதுவும் 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ ஃப்ளவர் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது? லீஃப். ஸோ லீஃப் என்ன கலரில் இருக்கும் குட்டீஸ்? எஸ், க்ரீன் கலரில் தான் இருக்கும். யாராவது ஆரஞ்சு கலர் அண்ட் பர்பிள் கலரில் செஞ்சிட போகிறீங்க. ஸோ க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஆஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க வெர்டிக்கலில். ஓகேவா. அகெயின் ஒன் மோர் ஃபோல்டு பண்ணியாச்சா. ஸோ உங்களுக்கு எத்தனை லீஃப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ 2 லீஃப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா 2 லேயர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நான் 2 வச்சு இப்படி சென்டராக ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஃபோல்ட் பண்ணியாச்சா.
ஸோ இப்போ வந்து லீஃபோட ஆஃப் ஷேப் வந்து இதில் நான் ட்ரா பண்ணுறேன். வா, இதை அழகாக கட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? எஸ், ஒரு லீஃபோட ஷேப் அழகாக வந்துச்சு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு குறையாக இருக்கே. ஸோ ஒரு குட்டீஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு எப்படி நர்வ்ஸ் இருக்கோ அதேமாதிரி லீஃப்க்கும் நர்வ்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து ஸ்லாண்டிங் வேஸில் நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணணும், லைக் திஸ். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணணும். 1, அகெயின் கொஞ்சம் கேப் விட்டு 2, அகெயின் கொஞ்சம் கேப் விட்டு 3. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ரியல் லீஃப்க்கான அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாரி நீங்கள் எப்போதுமே பண்ணாலும் அந்தமாரி லீஃபை வந்து நீங்கள் அந்த ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அந்த நர்வ்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃப்ளவரோட அட்டாச் பண்ணலாம். ஒரு எட்ஜில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணணும்னா இது ஓகே. ஸோ நம்மளோட 3D ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே குட்டீஸ், ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு 3D ஃப்ளவர் எப்படி பண்ணுறது நான் சொல்லி கொடுத்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ வர வாரங்களில் நான் டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதை மிஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு சந்திக்க வரேன். பாய்.